ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பிரெட் ஃப்ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான எத்தனை பிரெட் ஸ்லைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிரெட் ஸ்லைஸோட அந்த கார்னர்ஸை கட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா பிரெட் ஸ்லைஸ்லையுமே இந்த கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து இதோட பேஸில் நான் பீஸா சாஸ் அப்ளை பண்ண போகிறேன். இந்த பீஸா சாஸ் வீட்டிலே பண்ணது தான். ஸோ இதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான பீஸா சாஸ் இது. 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எந்த டிஷ்ஷஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இது நான் மயோனீஸ் எடுத்திருக்கேன். இந்த மயோனீஸ் கூட நான் சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டோட டேஸ்ட்டும் மிங்கிளான நம்ம மயோனீஸ் தனியாக சாப்பிட்ருப்போம், சில்லி சாஸ் தனியாக சாப்பிட்ருப்போம். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுமாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம இது பிரெட் மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் நம்ம பண்ணணும், மீடியம் ஃப்ளேம் கூட கிடையாது. லோ ஃப்ளேமில் தான் நம்ம இந்த ப்ரெட்டை இப்போ டோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரெட்டுங்கிறதுனால டக்குன்னு நம்மளுக்கு கருகிடும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு உங்கள் பேனில் எவ்வளோ வைக்க முடியுமோ, எத்தனை ப்ரெட் ஸ்லைஸ் வைக்க முடியுமோ அது போல் வச்சு நம்ம ஒரு லிட் போட்டு மூடிடலாம். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்லோவாக அந்த மேலே போட்டிருக்க சீஸ் மெல்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுறது. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை அடுப்பில் வச்சுருக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்களா, நம்ம மேலே போட்டிருக்க அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற விடலாம். அப்போ தான் அந்த சீஸ் நம்மளுக்கு கரெக்டாக சாப்பிட்றதுல இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ 3 ஸ்ட்ரிப்ஸாக இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்து மிச்சமான இட்லியில் எப்படி இட்லி ஃப்ரைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போல் இட்லியை இந்த நீட்டு வாக்கில் நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது போல் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற எல்லா இட்லியையும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைசஸாக. இப்போ அடுத்தது நம்ம இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 கப். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1 அல்லது 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு. பெப்பர் நம்ம உங்கள் டேஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலந்து விடலாம். ஏன்னா நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ பேட்சாக நம்ம தண்ணியை கலந்து இந்த மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் அந்த மாவை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி எல்லா அந்த கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையுமே டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெயை மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம எண்ணெயை பொரிக்கலாம். அதுபோல் இந்த இட்லி லைட் ப்ரௌனாக
கலர் சேஞ்ச் ஆனாலே நம்ம வந்து இட்லி எடுத்துடலாம். ஏன்னா இட்லி உள்ளே ஆல்ரெடி வெந்திருக்கும். நம்ம ஜஸ்ட்டு மேலே இருக்க கோட் மட்டும்தான் நம்மளுக்கு கிறிஸ்பி ஆகணும். ஸோ வந்து நம்ம இட்லியை அந்த மேலே இருக்க கோட் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக மாறினோடனே நம்ம வந்து இட்லியை எடுத்து வேறு பிளேட்டு மாற்றிடலாம். ஸோ இது போல் பேட்சாக எல்லா இட்லியையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மயோனீஸ் ப்ளஸ் பீஸா சாஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அது மேலே தூவி சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸி ப்ளஸ் கிறிஸ்பி ப்ளஸ் சாஃப்ட் இது 3 டேஸ்ட்டும் சேர்ந்து நம்ம போட்டிருக்க அந்த சாஸோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி ரொம்ப 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 சூப்பரான டேஸ்ட்டில் இது கண்டிப்பாக இருக்கும். இந்த 2 ரெசிபீஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரெட் ஃப்ரைஸ் பிடிச்சிருக்கா இல்லை இட்லி ஃப்ரைஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலோட நியூ ரெசிபி வீடியோ அப்டேட்டை இனி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.